பயனற்ற பொருள்களை விட்டுவிடவும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மறையுரையை நிகழ்த்துவதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. எனவே இளைஞர்கள், இளம்பெண்கள், பெரியவர்கள் மிக மிக கவனமாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளியே நீங்கள் போகும்போது வரும்போது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். வன்முறையிலோ அல்லது கலவரங்களிலோ ஒருபோதும் ஈடுபடக்கூடாது, அல்லது அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடாது என உங்களை நான் தாழ்மையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த தமிழ்நாட்டை சிறப்பான விதத்தில் ஆளவும் இறை மக்களை வழிநடத்தவும் கடவுள் அவர்களை அற்புதமான கருவியாய் பயன்படுத்த இந்த நாளிலே வாழ்த்துகின்றோம், செபிக்கின்றோம். உங்கள் யாவரையும் பாதுகாப்பாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பயனற்ற பொருள்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள். மிக முக்கியமான ஒரு இறைவார்த்தை பகுதி. பயனற்ற பொருள்கள் எதையெல்லாம் நாம் இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? தேவையில்லாமல் நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறோம், நம் கவனத்தை செலுத்துகின்றோம், அல்லது பயனற்ற காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு நம்மை நாமே வருத்தி கொள்ளுகிறோம், நொந்து கொள்ளுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அலைபேசி ஒரு தேவை. அந்த அலைபேசியின் தேவையை உணர்ந்த ஒவ்வொருவரும் அதை சிறப்பான முறையில் தேவைக்காக பயன்படுத்த வேண்டுமே ஒழிய ஒருபோதும் அதை தவறாக நாம் பயன்படுத்த ஆரம்பித்தால் நம்முடைய நேரம் விரயமாகும், உடல் நலனுக்கு அது கேடு விளைவிக்கும், நம்முடைய எதிர்கால வாழ்க்கையே சில நேரங்களில் கேள்விக்குறியாக மாறிவிடும். ஆமை அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி பல பயனற்ற செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத வேலைங்க, தேவையில்லாத ஒன்றில் போய் நாம் தலையிட்டு ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளுகிறோம், மாட்டிக்கொள்ளுகிறோம். பிறகு வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்து ஐயோ எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று துன்பப்படுகின்றோம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஆண்டவரை பற்றிய அச்சத்திலும் ஆண்டவரை பற்றிய ஞானத்திலும் அதிகமான ஈடுபாடு காட்ட வேண்டும். இந்த உலக காரியங்களுக்கு நம்மை அதிகமாக ஈடுபடுத்துவதை விட, அதன் பின்னால் ஓடுவதை விட ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு காட்டு எருமை ஒன்று இருந்ததாம். அந்த காட்டு எருமை ஒரு நீர்நிலைக்கு சென்று தண்ணீர் அருந்துவதற்காக அங்கே போகிறது. அந்த வழியாக வந்த ஒரு உடும்பு, ஒரு பெரிய உடும்பு இந்த காட்டு எருமையை தீண்டி விடுகிறது. இந்த காட்டு எருமையும் அந்த உடும்பினுடைய பிடியிலிருந்து தப்பித்து எப்படியோ ஓடிவிடுகிறது. தப்பித்து ஓடுகிற காட்டு எருமை மனதுக்குள் நினைத்ததாம், அப்பாடா தப்பிச்சிட்டேன், இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை எதுவும் செய்துவிட முடியாது என்று அந்த காட்டு எருமை நினைத்து கொண்டிருந்ததாம். ஒரு நாள் ஆனது. மறுநாளே உடல் நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டது அந்த காட்டு எருமை. உடலில் இருக்கின்ற வலிமை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இழக்கத் தொடங்கியது. அதனால் நடமாட முடியவில்லை, இறை தேடி இங்கும் அங்குமாக போக முடியவில்லை, இரையையும் உண்ண முடியாத ஒரு நிலை வந்துவிட்டது. படுத்த படுக்கையாக ஒரு நாள் 2 நாள் கிடந்தது. 3வது நாள் அது நோயுற்று அதே இடத்திலேயே இறந்து போனது. இதை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த அந்த உடும்பு தன்னுடைய இரையை வீழ்த்தி விட்டதாக நினைத்து பொறுமையாக வந்து
அந்த காட்டு எருமையை உண்ண ஆரம்பித்ததாம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, இந்த இடத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், அந்த காட்டு எருமையினுடைய அலட்சிய போக்கு. இந்த உடும்பு தந்திரமாக தன் விஷத்தை அதனுள் செலுத்தி இருக்கிறது. அதை அறியாத அல்லது அறிந்தும் அதை பற்றிய உணர்வில்லாத அந்த காட்டு எருமை தன்னையே இழக்க வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டது. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில், என் மீது அன்பு கொண்டிருக்கிறவர்கள் என் கட்டளையை கடைபிடிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையிலேயே நாம் ஆண்டவர் மீது அன்பு கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் ஜெபிக்கிற ஜெபம் உண்மையுள்ள உயிரோட்டமுள்ள ஜெபம் என்றால், நாம் வாசிக்கிற இந்த இறை வார்த்தைகள் ஆண்டவருடைய வார்த்தைகள், அது எனக்கு வழிகாட்டுகிறது, எனக்கு வாழ்வு கொடுக்கிறது என்கிற உணர்வு இருந்தால், நாம் கொண்டாடுகிற இந்த தெய்வீக திருப்பலியும் தேவ நற்கருணையின் பிரசன்னமும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலை வல்லமையை தருகிறது என்று உணர்ந்தால், நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் ஒருபோதும் விலகி போக மாட்டோம். அவரோடு இணைந்து வாழ்கிற அன்பு உள்ளங்களாக நாம் இருப்போம். ஆண்டவருடைய அன்பு கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று கடைபிடிப்போம். பிறரை மதிப்பது, கீழ்ப்படிந்து நடப்பது, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வது, இரக்கம் காட்டுவது, அன்பு கொண்டிருப்பது, ஒருவர் மற்றவரை மன்னிக்க முயற்சி செய்வது, இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்ந்து மகிழ்ச்சியோடு இருப்பது போன்ற நன்மை தருகின்ற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துவோம். இத்தகைய வல்லமையை நமக்குள் தூண்டி எழுப்புவது எது? நன்மையான பாதையில் நம்மை வழிநடத்துவது எது? ஆண்டவருடைய அன்பு கட்டளைகளை ஏற்று நம் வாழ்வில் கடைபிடிக்க நம்மை தூண்டுவது எது என்றால், தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவருடைய துணை நமக்கு இருந்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு கட்டளைகளை நாம் ஏற்று நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றுகிறவர்களாக மாறுவோம். ஆம், உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்புக்கும் அமைதிக்கும் சமாதானத்திற்கும் ஒற்றுமைக்கும் வழிகோலுகின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாயிருப்போம். அன்பு கட்டளைகளை ஏற்று பின்பற்றுவோம். ஆமீன்.